பேபி குண்டு பேபி. குண்டு பேபி, கொலக்கட்டை பேபி இதெல்லாம் வந்து கூப்பிடாது. அப்ப மண்டு பேபி. நான் உன்னோட பேபி. ஓகே பேபி. இன்னைக்கு சண்டே சமையல் என்ன? இன்னைக்கு சண்டே சமையல் பிரியாணி. டேக் 1 2 3. இன்னைக்கு வந்துட்டு சண்டே சண்டே. யாருக்கு சண்டே? ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்ல என்ன சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி. ஓகே. வாங்க என்னென்ன பொருட்கள் தேவைங்கறத பாத்துறலாம். ஓகே. வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, சிக்கன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது வந்து மசாலா டப்பா, அப்புறம் இந்த கறி மசாலா பட்டை, அது வந்துட்டு வெங்காயம் ரைத்தா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியே அது தண்ணி. இது வெறும் செம்பா தண்ணியா? தண்ணி அவ்வளவுதான். இதே மறந்து விட்டாய். லெமன், இந்த தயிர். ஓகே. அப்ப எல்லாத்தையும் காட்டிட்டீங்க. என்ன சாப்பாடு? முக்கியமானது அரிசி. அரிசி. இதெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு நம்ம பிரியாணி பண்ண போறோம். சிக்கன் பிரியாணி. பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. ஓகே. கணவர்கிட்ட நான் கேட்டேன் பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையா. அங்க சட்டி கருகுது பாரு. நான் கேட்டதுக்கு தண்டனையா இந்த பிரியாணி செய்யவே வச்சுட்டாரு என்ற ஆத்துக்காரு. ஆமா, வேணும்னா செஞ்சு தாண்டி சாப்பிடணும். சும்மாவா வரும்? ஒரு கோழிய பார்த்தோன்னு கோழிக்கு பிரியாணி வந்துருமா? நம்ம தான் செய்யணும். அதனால வந்துட்டு நாங்க பிரியாணி செய்ய ஆரம்பிட்டோம். வாங்க பார்க்கலாம். வாங்க 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 வாங்க. நம்ம வந்து குக்கர்ல பண்ண போறோம். குக்கர்ல தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திடுவோம். எண்ணெய் ஊத்தணும். எண்ணெய். அத எண்ணெய் ஊத்தணும். ஒண்ணே தூக்கி ஊத்த வேண்டியதான் அதுல. ஓ, எண்ணெய். ஒண்ணே தூக்கி ஆயில் ஆயில். அப்படியே தூக்கி இறக்கணும்னு வச்சுக்கங்க. பத்தாது. பத்தாது, பெரிய அண்டாவா வேணும். தூக்கி வைக்கிறேன். பத்துமா பத்தாதான்னு அப்புறம் தெரியும் முடி. நெக்ஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன ஊத்திட்டேன். அடுத்து கறி மசாலா பட்டை, வெங்காயம், பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம். அப்பதான் டேஸ்டா இருக்குமா ரெண்டு கலந்து போட்டா? அப்படி கிடையாது. பெரிய வெங்காயம் பத்தல, அதனால சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி இருக்கேன் தாளிக்கிறதுக்கு. ஆனா பிரியாணிக்கு பெரிய வெங்காயம் போட்டு பண்ணாதான் டேஸ்டா இருக்கும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்டா? பல்லு விளக்கலாமா? பல் துளக்கலாமா? இனிமே உனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் பல்லு விளக்குறதுக்கு. அதான் பல்லு விளக்கலாமான்னு கேக்குறேன். ஆனா எனக்கு இல்ல, உனக்கு தான் கேட்டது நானு. ஆனா எதுக்குன்னு நீ கேள. வாய் ஃபுல்லா பூச்சி பல்லு. எனக்கு ஒரு பூச்சி பல்லு கூட கிடையாது. வாய் ஃபுல்லா பூச்சி பல்லு. அதனால இதை வச்சு விளக்குனேன்னா வச்சுக்கிது சரியா போயிடும். உருவம் பெருசா இருந்தா இமேஜ் பெருசா தான் இருக்கும். குண்டு, உருவம் பெருசா இருந்தா இமேஜும் பெருசா தான் இருக்கும். போட்டோ நீ தானே சொன்ன இமேஜ் பெருசா இருக்கும்னு. அதான் சொன்னேன். அடிக்கிறே பேபி. இதை வச்சு விளக்குனேன்னா உனக்கு அந்த பூச்சி பல்லு எல்லாமே சரியா போயிடும். ஆமா, சாக்லேட் வாங்கிட்டு வந்தா எனக்கு பல்லு வலிக்குதுன்னு சொல்லல. அப்படியே ஒட்டிக்கிச்சுன்னா நல்லா இருக்கும்ல. தச்சிரவா? அப்புறம் அதுக்கு வேற நான் ஆஸ்பத்திரி கூட்டு போனேன். இல்ல தச்சு புண்ணாயிருச்சுன்னா 2 பச்சை மிளகாய் தூக்கி போடுவோம் மக்களே. கீராவும் போடுற? அது கீரை போட்டா காரம் வந்துடும். காரத்துக்கு தான் பச்சை மிளகாய் பைக்காச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய் அப்படிலாம் போடுறோம்ல, பச்சை மிளகாய் சேர்த்து போட்டோம்னா காரம் இருக்கும். அதனால கீராம போட்டோம் அப்படின்னா அந்த ஃபிளேவர் கிடைக்கும், காரம் இருக்காது. நம்ம எந்த அளவுக்கு இப்ப மிளகாய் அப்படி சேர்த்தோம் அப்படின்னா காரம் அதிகமாயிடும். பச்சை மிளகாய் இந்த காரமும் சேர்த்து. அதனால இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அடங்கிருச்சு. நெக்ஸ்ட் தக்காளி. தக்காளி வெட்டி வச்ச தக்காளி போட்டு வதக்கு. அடுத்து கொத்தமல்லி, புதினா, இது ரெண்டுமே இதுல இருக்கு. ஒன்னா கழுவி வச்சிருக்கேன். அவ்வளவுதான். அடுத்து வந்து மசாலா பொடி, கரம் மசாலா நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் வந்து தேவையான அளவு சேர்த்துருக்கேன். பிரியாணி மசாலா, மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியது.
அடுத்து வந்துட்டு நம்ம சிக்கன் போட்டுடலாம். அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்டு சாப்பிட்றியா? சமைக்க ஒரு விதம் முதல்ல சாப்பிட்டு பார்க்கணும். ஏன்னா நாங்க தானே எப்பயுமே சமைச்சவங்களை சாப்பிட வச்சு அழகு பார்த்துட்டு தான் மற்றவங்க சாப்பிடணும். சொல்றேன்னு தெரியும். நான் சாப்பிட்டு உசுரோட இருந்தா நீ சாப்பிடுவ. சூச்சவத்தை கண்டுபிடிச்சிட்டாலே கண்டுபிடிச்சிட்டியே. உங்களை பத்தி தெரியாதா? இந்த கணவன்மார்கள் அனைவரும் சமைச்சதை நீனே சாப்பிடலன்னா நாங்க எப்படி சாப்பிடுவோம்? என்ன லுக்கு. ஆனா நல்லா இருக்கு. எப்படி தக்க 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 தக்கன்னு நின்னுது. இதென்ன தயிர் கொஞ்சம். தயிரே என்ன பண்ண போற? ஜூஸ் போட போறியா? நான் டயர்டா இருப்பேன்னு ஜூஸ் போட போறியா? லெமன் ஜூஸா? என்னையா காட்ட சொல்லிட்டு நீ வாய பழக்கிற ஆன்னு வீடியோல. மேல என்னமோ பண்றாங்கடா டொருன்னு சத்தம் கேக்குது. லெமன் ஓகே. ஏதோ ட்ரில் போடுறாங்க போல இருக்கு. நம்ம வீடியோ எடுத்தாதாண்டா எல்லா இடைஞ்சலும் பண்ணுவாங்க. ஒண்ணு பாட்டை போடுவாங்க, இல்லைன்னா ட்ரில் போடுவாங்க. நல்லா எடுத்து ஊத்த போறேன். இதுட்ட 1 கிளாஸ் அரிசி போட்டேன், 4 கிளாஸ் தண்ணி ஊத்தணும். சாரி, 2 கிளாஸ் அரிசி போட்டேன், 4 கிளாஸ் தண்ணி ஊத்தணும். வளராத. 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி. அடியா கிளாஸ்ங்கறியா? 1ஆம் கிளாஸா 2ஆம் கிளாஸா 3ஆம் கிளாஸா? அரை கிளாஸா? அது நீதான். சரி, பேச்சு கொடுக்காத. போன வருஷம் கிறிஸ்துமஸ்க்கா நியூ இயர்க்கான்னு தெரியல, ஒரு ஆளையும் பக்கத்துல இருந்து பேச்சு கொடுத்து தண்ணிய ஊத்தி பிரியாணிய பொங்கச்சோரா பண்ணி வச்சுட்டேன். ஐயோ. அதனால கரெக்டா அளவு தண்ணி ஊத்தியாச்சு. தண்ணி ஊத்தியாச்சா? மிக்ஸ் பண்ணிட்டு இதுல கொதிக்கணுங்கிற அவசியம்லாம் இல்ல. நம்ம அப்படியே அரிசி போட்டு ஒரு விசில் போட்டோம்னா அது வெந்துக்கிறோம். அரிசியை கழுவிட்டு அப்படியே அள்ளி போட வேண்டியதான். ஏன் அப்படியே அள்ளி போடுற? இப்படியே அள்ளி போடு. அப்படி கை தட்டாது. பெரிய கையா தானே இருக்கு. கை பெரிய கை. அரிசி போட்டாச்சு. நெக்ஸ்ட் உப்பு. கல்லு உப்பு. உப்பு இருக்கு, கல்ல காணா. ஓயா. கேப்பையில நான் முந்திக்கிட்டேன். சைக்கிள் எடுத்து வரவா? அதையும் போட்டுறியா? இப்ப நீ கேட்கணும், என் வீடா கட்ட போற, செங்கக்கல் எதுக்கு? இதெல்லாம் வரணும் தானா. நான் வராதா? இழுவ ஜாஸ்தியா இருக்கு. இல்ல இழுவ வலுவா இருக்கு. இப்படித்தான் டேஸ்ட் பண்ணணும். அடுத்து மூடி வை. எல்லாம் கலந்தாச்சு. நீ குக்கர் விசில மூடிட்டு விசில் போட வேண்டியது. நல்ல விசில போடுங்க. அப்படி அதுல விசில் இருக்குடு. எங்க இருக்கு? இந்தா இருக்கு. என்னடி மூளையில அப்படி ஒளிச்சு வச்சிருக்க? அங்க வச்சாதான் நமக்கு தெரியும். இல்லைன்னா அங்க நீங்களே போட்டோம்னா தொலைச்சு போடுவோம். அதனால கரெக்டா 2 விசில் அங்க வச்சிருவேன். ஒரு விசில் தானே போடணும். இன்னொரு உப்பு. அப்படியா? ஓகே. அடுத்து ஒரு ஆத்திர அவசரத்துக்கு உனக்கு சமைக்க சொன்னா நீ எப்படி சமைப்ப? சோறு அரிசி போட்டு தண்ணி வச்சு அரிசி போட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு வடிச்சு எடுக்கணும். வந்தோடனே அது சோறாக்குறது. குழம்புக்கு காய்கறிகளை போட்டு வேக விட்டு மிளகா பொடி சேர்த்து இறக்கி வைக்கணும். அது குழம்பு. அதெல்லாம் சேர்த்துக்கணும். ஆமா, அப்படித்தான் செய்யணும். அப்புறம் எப்படி செய்யணும்? சரி, வரட்டா? ரெடி பண்ணிட்டு கூப்பிடு. இருக்கும், என் சோழியை முடிச்சிருவேன். வரட்டா? எவ்வளவு நேரம் நின்றுகிட்டே இருக்கிறது? வாரத்துல 6 நாளும் வெளியில போய் கம்பெனில உழையன்னு உழைச்சிட்டு வேலை பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வாரான். உனக்கு என்னப்பா? நீ ஒரு அரை மணி நேரம் அங்கே சமைச்சு முடிச்சுட்டு அங்கிட்டு போய் உட்காந்து படிச்சுருவேன். கொய்யால கொன்னுடைய உனைய. சரி நான் கிளம்புறேன். பா முடிச்சா? எனக்கு பசிக்குது. அங்கிட்டு என்னமோ கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் வாசனை வருது.
இன்னைக்கு நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன். இவன் பிரியாணி மட்டும் சாப்பிட மாட்டேன், சிக்கன் கறி வச்சாதான் சாப்பிடுவான். வைக்கும் போதெல்லாம் வேணாம், மீன் இல்ல, மீன் நேச்சம் வைக்கும் போது வேணாம்னு சொல்லுவீரு. சாப்பாட்டை போட்டு வாயில வைக்கும் போது சிக்கன் கிரேவி இருந்ததுன்னா நல்லா இருக்கும். அது ஒரு திருப்தி. இல்லைன்னா கொஞ்சம் வர வரன்னு இருக்கும். அதை ஊத்தி சாப்பிட்டாதான் அது ஒரு டேஸ்டா நல்லா இருக்கும். உன்னைய மாதிரியா பொங்கல்ல சாம்பார் ஊத்தி அடிச்ச மாதிரி அடிக்கணும். சரி வாங்க நம்ம பிரியாணியை பாப்போம். ஓபன் த டோர். விசில்லாம் வந்து அந்த விசில்லாம் அடங்கிருச்சு. ஓபன் பண்ணதையும் இந்த மூடில தண்ணி இருக்கணும். ஊத்திடணும். மோப்பம் பிடிச்சா டேஸ்ட் வராதா? ஓகே கிண்டிடுவோமா? ஓகே. அப்ப இந்த பெரிய பெரிய பிரியாணி கடையிலாம் வாசனை வரும்ல, அங்க போய் மோப்பம் பிடிச்சிரு, வாசனையே வராது. பிரியாணி கடை பக்கமே வராது. ரோட்ட பக்கம் நீ போனாலும் வாசனை வராது. நீ பாடியே போயிட்டு வரலாம். ஓகே மக்களே. ஓகே சூப்பர். செம்ம கலர். பயங்கர பஸ் உன் நேரத்துக்கே இருக்கு. என் நேரத்துக்கே இருக்கா? அப்ப நான் நினைச்சதுல அப்படிதானே இருக்கும். இந்த இது அப்புறம் தயிர், தயிர் வெங்காயம் வச்சிருக்கேன். சிக்கன் கிரேவி அவ்வளவுதான் சாப்பிட போறோம். இன்னும் கிரேவி ஆகலே. அவ்வளவுதான். இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டாதான் ஆகும். கிட்டே இருந்தா ட்ரை ஆயிரும், வறுத்துரும். சிக்கன் வறுவலா மாறி இதெல்லாம் ஆஃப் பண்ண வேண்டியதான். சரி சாப்பிடுமா? எடுத்து வரீங்களா? எடுத்து வரேன். ஓகே. பிரியாணி வீடியோ முடிச்சிடலாமா? என்னடி திரு திரு முழிக்கிற? ஏமா சொல்ல வர சொல்லு. இப்படியே தூக்கிட்டாங்க. காலுக்கு வரவா இல்ல போட்டு எடுத்து வந்துருவான்னு கேக்குறேன். நம்ம எப்பயும் சட்டி முட்டியோட தானே தூக்கிட்டு போய் வச்சு சாப்பிடுவோம். அதானே, பத்தலைன்னா ஒயாமலாம் வர முடியாதுல்ல. மொத்தமா கொண்டு போய் வச்சு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நிரப்பிட்டு அப்புறம் கொண்டு வந்து வச்சிரு. மல்லாக்க படுத்து தூங்கிடுவான். ஓகேயா? சரி கிளம்புறட்டா? வட்டா? மக்களே, இந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. ஓகே. ஓகே மக்களே, அவ்வளவுதான். நம்ம வந்துட்டு சண்டே ஸ்பெஷல், சண்டே சமையல் வந்து முடிச்சாச்சு. பிரியாணி, ரைத்தா, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி வச்சாச்சு. நாங்க சாப்பிட போறோம். நீங்க எல்லாம் உங்க வீட்ல என்ன சாப்பிட்டீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதான். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே டாடா, பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். பாய்.